அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கைண்ட் ரிகார்ட்ஸ் என்ற ஆங்கில உரையை, அக்ரோஸ்டிக் ஸ்பீச் எனும் ஆங்கில உரையை காண உள்ளோம். அத்துடன் இந்த மாதம் ஜூன் மாதம் 14, 15, 16ஆம் தேதிகளில் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் நடைபெற இருக்கிற ஒரு மாநாடு குறித்து ஒரு முன்னோட்டமாக தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். அதன் உறுப்பினர் என்ற அடிப்படையில் அதனுடைய செயலாக்கம் மற்றும் அதில் உள்ள கருத்தாக்கத்தினை ஒரு சிறு பங்கினை யாம் அளிக்கும் அந்த பங்கினையும் இந்த கருத்தாக்கத்தின் மூலமாக தெரிவிக்கிறோம் என்பதனை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். அதற்கு முன்பாக இந்த கைண்ட் ரிகார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அன்புடன் கரந்துரை பேச்சை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். இந்த பங்களிக்கும் ஆவணங்களின் பட்டியலில் எமது கட்டுரையும் இயலமை என்ற இந்த கட்டுரையும் உள்ளது. இந்த பன்னாட்டு தமிழ் தகவல் தொழில்நுட்ப மாநாடு கிட்டத்தட்ட 300 நபர்கள் பங்களிக்கக்கூடிய அந்த மாநாட்டில் ஜூன் 14, 15, 16, 2024 அன்று மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் அந்த தகவல் தொழில்நுட்ப வல்லமை கொண்ட அறிஞர்கள் எல்லாம் பேச இருக்கின்றனர். அதற்கு எமக்கும் ஒரு தகவல் தொழில்நுட்ப ஒரு சிறு பங்கினை அளித்திருந்தார்கள் 2 மாதங்களுக்கு முன்பு. அதில் அவர்களே அந்த விசா என்ற அந்த அனுமதி சீட்டும் அங்கிருந்து அனுப்பியிருந்தார்கள். ஆனால் 2 மாதங்களில் கிடைக்காத இந்த சூழ்நிலையில், அமெரிக்கா செல்ல முடியாத அந்த சூழ்நிலையில் இங்கிருந்து பங்களிக்கலாம் என்று ஒரு கருத்தாக்கமாக உள்ளோம். இந்த பன்னாட்டு கணித்தமிழ் தகவல் தொழில்நுட்ப மாநாட்டில் ஆய்வு கட்டுரையாக எமது கட்டுரையும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை கூறி, அதற்கு முன்பாக அதனுடைய விரிவாக்கத்துக்கு முன்பாக அன்புடன் இந்த தகவல் கைண்ட் ரிகார்ட்ஸ் அக்ரோஸ்டிக் ஸ்பீச் என்ற இந்த பகுதியை தங்களிடம் அன்புடன் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் முதலில் தமிழில் கூறி, அந்த கலந்துரை பேச்சாக தமிழில் கூறி, ஆங்கிலத்தில் அக்ரோஸ்டிக் ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுள்ளோம். இயற்கையான திசையில் தெரிந்து கொள்ளும். நாம் இருக்கும் இந்த இயற்கையான திசை, நாம் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி வாழ்கிறோம் என்ப அந்த வாழும் சூழல் நமக்கு அறிவு எவ்வாறு உள்ளுணர்வோடு புதிய அர்ப்பணிப்பாக ஒவ்வொரு நாளும் நமது கருத்தாக்கத்தில் உள்ளுறுப்புகளில் செயல்படுகிறது என்ற அந்த கருத்தியலை வளர்ச்சியாக கொண்டு முக்கிய யோசனை பெயரிடும் விடியலாக நாம் கருதுவோம். இந்த கைண்ட் அன்புடன் கருதுவோம் நம் செயல்பாட்டினை. அன்புடன் வணக்கமாக கூறி, இந்த வழக்கமான ஆற்றல் நமது வளர்ச்சி பயன்பாடு செய்யும் அமைப்புகளுடன் தொடர்புடையதாக இருக்கட்டும். நாம் செய்யும் செயல்பாடுகள் வழக்கமான நமது உள்ளுறுப்புகளில் உள்ள ஆற்றல், அவற்றுக்கு உண்டான வளர்ச்சி பயன்பாடு இவற்றினை தொடர்புபடுத்தி அந்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆய்வு உறுதிப்பாடு சேகரிக்கப்பட்ட அணுகுமுறை ஆகியவற்றை நாம் தொடர்ந்து நமது வணக்கத்துடன் உண்மையில் நேரடி தொடர்புபடுத்தி சரியாக பொருத்தப்பட்டு அது தரப்படுத்தப்பட்டு அதனுடைய கடமையை வரிசையாக நாம் சேர்க்கும் இந்த கதிர்கள் கண்ணிமை தரங்கள் சுழற்சி காரணமாக துணை செய்யும் இந்த பல்வேறு நமது இந்த சூரிய ஒளி குடும்பத்தில் நாம் பங்கு பெறும் இந்த புவியில் ஒரு சிறு துளியாக நாம் இந்த அன்புடன் காணிக்கையாக அன்புடன் செலுத்தும் அன்புடன் வணக்கம் கூறி இந்த ஆங்கில பாடலை தங்களோட அக்ரோஸ்டிக் ஸ்பீச் என்று ஆங்கிலத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். Kind regards in acrostic speech. Acrostic speech, already we know the concept of acrostic speech in reality with the definitions, what it contains, the words, what it is in it. So in this episode, we are going to see the kind regards. What is kind regards? The kind we can explain in different way. That whatever the acrostic is just find the word what it is in it, or writing of regulated design systems. In that writing of regulated design system, we are going to define the no. That no, what the word is describing in this chart is nearly 4 kind. That's first alphabet is no into natural directions. So that's what we should know, the natural directions, how we are going to move in this world, how we develop ourselves, how our body is growing. We should know the natural directions. That's the way to know how intuitive new dedications.
That's the way we learn certain things in our lifetime. So in that lifetime, we have to keep it with the notional development on it. So this kindly we just coined the keynote ideas naming dawn. Naming dawn in the sense, whatever name we coin ourselves in the form of definitions, we learn certain things, we learn certain departments, we learn certain things in the world in practical way. And then whatever the practical way we learn, just to put it in your lifestyle, your life with the regards, the regular energy growth application relates doing systems. That's the regards. That's we should pray ourselves. We should learn certain things. Regular energy growth application relates doing systems. This is the regards we say it in acrostic way. This is the regards we say it in ready engagement. Yeah, that attitude really direct serious. It's all really direct, ready engagement, gathered attitude, really direct serious. It's improving our body systems in slowly and steadily with our grown-up stages at the younger stage and the elder stage. Whatever the stage we live, it's readily engagement is there. This gathered attitude in ourselves, really direct series. Sequentially is developing our body systems as long as we learn certain things in practical way. It's rightly equipped graded adding responsibility sequentially. This is rightly equipped graded adding response duty sequentially. Whatever the your morning, right? Morning we get up in the morning and do certain things for our whatever the adding responsibility for us to do the certain duties. This is the way our eyelid grades our rotational due supplement. With this way, we every day in the morning we say everyone to say good morning and the kind regards and all this at the time of finishing our works. This way we do certain things in real life. So this is the way I just find yes little poem in acrostic speech I just introduce in this way kind regards. No into natural things. That's the way. No into natural thing is where we should know the reality. We should know the natural directions, how it is moving across this world. Keep it notional development. How is it our keynote ideas naming ourselves into the society where we live. That language what we use, that language what we say, local area network gradually usable, acceptable, graded existence. It's there, it's in the system is there. So we should pay our attentions to the kind regard to all aspects in all walk of our life. With this, just I conclude and once again repeat this words in acrostics in the poem format, this kind regards. See, if you happen to see the first letter of that kind, it's almost happening all in the four lines in kind as well as in the regards. No international directions, know-how, intuitive new dedications. Keep it emotional development. Keynote ideas naming down. Regards. Regular energy growth. Application relates doing systems. Whatever the regular energy growth application relates doing systems. Ready engagements gather attitude really direct, serious. Rightly equipped, graded adding responsibility sequentially. Raise I grades or rotational due supplement in kind regards. So this just I conclude. I just to go through that whatever the topic we are going to discuss in ICT CIT 2024 in June. And that conference, what they are going to conduct in the Uttamam in Tamil, they also conducted in Chennai University, Anna University, and in 2019 I participated in that workshop, and now I'm going to submit a small research paper on it. This I'm going to say it in Tamil. Tahaval Amai. Morning I quote the same in the Nirukkural. தரவுகளில் கற்றலை வடிவமைக்கும் நம் லட்சியத்தின் தரவுகளால் நிறைவு செய்யும் என இன்று மாலை முகநூலில் பகிர்ந்து கொண்டேன். தரவுகளில் கற்றலை வடிவமைக்கும் அந்த லட்சியத்தின் நாம் தரவுகளால் நிறைவு செய்யும் என கூறி இந்த பன்னாட்டு கணித்தமிழ் தகவல் தொழில்நுட்ப மாநாடு 2024 ஜூன் மாதம் 14, 15, 16 நடக்கும் அந்த
மாநாடு சிறப்படைய வாழ்த்தி இங்கிருந்து பங்கு பெறும் ஒரு சூழல் அமையும் எனில் அந்த சூழலிலும் பங்கு பெறலாம் என்று உள்ளோம். அந்த சூழலுக்கேற்ப அவர்கள் தரமாக அமைத்த இந்த ஏற்பாடுகள் கடந்த அந்த பதிந்த அந்த ஏற்பாட்டினை தங்களிடம் இந்த படத்தின் மூலம் விவரிக்கிறோம். அந்த தரம் பன்னாட்டு கணித்தமிழ் தகவல் தொழில்நுட்ப மாநாடு ICT CIT 2024 டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் நடைபெறுவதற்கு ஏற்கனவே கூறியது போல எமக்கு அழைப்பு வந்த போதிலும் அதில் கலந்து கொள்ளாத சூழல் 2-3 மாதங்களில் அங்கு முதலில் விசா அமெரிக்காவுக்கு விசா எடுக்கும் அந்த நாள் தள்ளி போடும் என்ற காரணத்தினால் இங்கிருந்தே பங்கு பெறும் சூழலாக உள்ளது என்பதை தெரிவித்து அந்த மாநாட்டில் எமது பதிவாக இயலமை கைபேசி மூலம் தமிழ் இணையதளம் என்ற அந்த தலைப்பினை அந்த மாநாட்டில் கருத்தாக்கமாக ஆய்வு கட்டுரையாக பகிர்ந்து உள்ளோம். அந்த ஆய்வு கட்டுரையெல்லாம் அவர்கள் முக்கிய கோப்புகளின் முக்கிய அமைப்பாக கருதி புலமைசார் ஆவணங்களின் துறைகளில் விரிந்து ஆய்வு கட்டுரைகளாக வழங்குவதில் இயக்கப்பட்டுள்ளனர். அவன் தரம் மற்றும் பொருத்தத்திற்காக ஆழ்ந்து பரிசோதிக்கப்பட்டு இந்த ஆவணங்கள் அமர்வுகளை வழங்குபவர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் மத்தியில் உறுதியான உரையாடல்களை வளர்க்கின்றன. வளர்ந்து வரும் போக்குகள் மற்றும் தமிழ் கணினிகளில் சவால்களை எதிர்கொள்கின்றன. அவர்கள் பங்கு பெறும் அந்த பல்வேறு பங்கேற்பாளர்களுடன் அவர்களுடைய கருத்தாக்கமும் அவருடைய செயல்பாட்டிலும் உறுதியான உரையாடலும் மேலும் மற்றும் அன்று 14, 15, 16 பல்வேறு அறிஞர்கள் இந்தியாவிலிருந்தும் பல்வேறு அறிஞர்கள் பொதுவாக இந்திய தொழில்நுட்ப கழகம் சோபா திருமதி சோபா அவர்கள் IIT-யிலிருந்து சென்னையிலிருந்தும் மற்றும் பல்வேறு அறிஞர்களும் இங்கிருந்து செல்வதற்குண்டான ஒரு உத்தமம் ஏற்கனவே நடத்தியது போல 2 வருடங்களுக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட இந்த 22வது பங்கேற்பிலும் இதன் மூலம் கலந்து கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதனுடைய பங்களிக்கும் ஆவணங்கள் பட்டியலாக முதலில் எமது கட்டுரை இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்டு இயல் அமை என்ற அந்த கருத்தாக்கத்தின் அமைப்பில் தமிழில் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுள்ளோம். அதே போல டாக்டர் கனிமொழி, பிரேமா, வசந்தகுமாரி இவர்கள் மூவரும் அவர்கள் முறையே தமிழில் முத்திரை செய்கை அடிப்படையிலான நரம்பியல் ஆய்வு, இந்த முத்திரை செய்கை என்று இருக்கக்கூடிய சிக்னேட் சுப்பீரியர் என்று சொல்லக்கூடியவற்றை டாக்டர் கனிமொழி அவர்கள் தமிழாக்கமாக ஆங்கில முறையிலோ பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறோம். அதே போல வசந்தகுமாரி என்பவர்கள் தமிழ் மொழி சமூகத்திற்கான திறமையான இணைய தேடுபொறியை எளிதாக்கும் முறையினை டாக்டர் வசந்தகுமாரி அவர்களும் அந்த கருத்தாக்கத்தினில் அந்த ஆய்வு கட்டுரையில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளார்கள். இதே போல டாக்டர் பிரேமா என்பவர்கள் கணினி மொழிபெயர்ப்பில் முன்னேற்றங்கள் தமிழ் ஆங்கில மொழி பெயர்ப்பு நோக்கு என்ற அந்த கருத்தாக்கத்திலும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளார்கள். அதே போல டாக்டர் பரமேஸ்வரி, நாகராஜ், நிஷா இறைன் போன்றவர்கள் எவ்வாறு அந்த உருபன் சொல்லின் இலக்கணக்கூறு அடிப்படையிலான சொல் தரவாக்கள் சொல்லாக்கள் மூலம் டோக்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய சொல்லாக்கள் தரவாக்கள் மூலம் தமிழ் தெலுங்கு நரம்பியல் இயந்திர மொழிபெயர்ப்பு மேம்படுத்துதல் எவ்வாறு உள்ளது என்பதின் அந்த கூற்றில் அந்த ஆய்வு கட்டுரையில் சமர்ப்பிக்கலாம் என்று உள்ளார்கள். அதே போல பரமேஸ்வரி, நாகராஜ் தமிழுக்கான மின்னியல் விசை மாற்றமைவு அடிப்படையிலான கூடுகை உருவாக்குனர் என்ற அந்த தலைப்பிலும் கிட்டத்தட்ட அதை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்ற தலைப்பிலும் பரமேஸ்வரி, நாகராஜ் என்ற அந்த வல்லுநர்கள் கூறலாம் என்று உள்ளார்கள். அதே போல சித்தார்த், கிருஷ்ணகுமார், மாதவராஜ் போன்றவர்கள் சொல்லாக்கம் அந்த பயிற்சி மற்றும் சிறந்த சரிபடுத்தும் உத்திகள், மொழி மாதிரிகள், தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழி பெயர்ப்பு பணி போன்றவற்றை எவ்வாறு கூறலாம் என்று சித்தார்த், கிருஷ்ணகுமார், மாதவராஜ் என்பவர்களும் கூறலாம் என்று உள்ளார்கள். அதே போல இந்த அருண்மொழி, சியாமோகன், சுனிதா ஆர், தனலட்சுமி, பஜன் ஒரியோ போன்றவர்கள் தமிழில் திரைப்பட விமர்சனத்தின் தகவல் என்ற அடிப்படையில் ஆய்வு கட்டுரை தமிழ் திரைப்பட இயல்பு அவற்றின் அடிப்படையிலான உணர்வு பகுப்பாய்வு மறுபார்வையாக தரவு தொகுப்புடன் பர்த் என்று சொல்லக்கூடிய தரவு தொகுப்புடன் மேட்ராஸ் என்று சொல்லக்கூடிய டிக்டாக் என்று அந்த
வீடியோவில் மேடிசன் என்ற ட்ராஸ் என்ற அந்த 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 திரைப்படம் வாயிலாக டிக்டாக் வீடியோ மூலம் செயல்திறன் பற்றி ஒரு ஆய்வாக தமிழ் திரைப்படங்களின் இயல்பு அடிப்படையிலான உணர்வு பகுப்பாய்வு என முன்னுள்ளார்கள். அதே போல் கூகுள் உருப்பெருக்காடி காட்சி தேடல் மற்றும் படக்காட்சி மூலம் சொற்களின் பெயர்ப்பு பிரபாவதி என்பவர்கள் கூகுள் உருப்பெருக்காடி லென்ஸ் காட்சி மூலம் தேடல் மற்றும் படக்காட்சி மூலம் சொற்களின் மொழிபெயர்ப்பு ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளார்கள். அதே போல டாக்டர் சுஜா சுயம்பு என்று டாக்டர் அந்த முனைவர் இயந்திர மொழி பெயர்ப்பு சிக்கல்கள் தமிழ் செவ்வியிலக்க பரவலாக்கத்தை முன்வைத்து இயந்திர மொழி பெயர்ப்பு சிக்கல்களில் உள்ள தமிழ் செவ்வியிலக்க பழங்கால அந்த செவ்வியிலக்க பரவலாக்கத்தை முன்வைத்து இயந்திர மொழி எவ்வாறு மொழிபெயர்ப்புகள் சிக்கலாக உள்ளது, அதனுடைய கூற்றுகள் எவ்வாறு சிக்கலாக உள்ளது என்பதை பற்றி, அதே போல பல்வேறு அறிஞர்கள் ஏற்கனவே இந்த படைப்பாக்க சிந்தனைகளை தற்கால அறிவியல் முறைப்படி சாட் சிபிடி என்று சொல்லக்கூடிய அந்த சாட் சிபிடி எவ்வாறு உள்ளது என்பதனை கஸ்தூரி அவர்கள் இந்த சாட் சிபிடி என்ற ஒரேறிய மின்னாலை என்று நாம் சாட் சிபிடி என்று தமிழில் கூறலாம். அவ்வாறு அந்த தலைப்பிலும் அவர்கள் எவ்வாறு அந்த குரல் மூலம் எழுப்பும் மொழி எவ்வாறு அந்த எழுத்தாக்கமாக மாறுகிறது, இயந்திர மொழியில் மாறுகிறது என்பதை உண்டான ஒரு எவ்வாறு பாடல்கள், பதிவுகள் மற்றும் இந்த மின்னஞ்சல் போன்றவை எவ்வாறு மின்னஞ்சல்கள் இந்த பல்வேறு கருத்தாக்கத்தின் கொண்ட பல்வேறு அமைப்புகள் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதனை அந்த படைப்பாக்க சிந்தனை மூலம் உரையேறிய மின்னாளி என்று அந்த சாட் ஜிபிடி என்று சொல்லப்பட்டது கஸ்தூரி என்றவரும் பகிர்ந்து கொள்ள உள்ளார்கள். அதே போல தமிழுக்கான தற்போதைய தரவு தொகுப்புகளை எவ்வாறு ஆய்வு செய்யும் முறையாக அபிநயா மகேந்திரன், தீப்தி மு என்ற இரு அறிஞர்களும் அந்த இரு படைப்பாளிகளும் அந்த ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கலாம் என்று உள்ளார்கள். முனைவர் அவர்களும் அந்த பல்வேறு பொறியியல் கல்லூரியில் பயிற்றுவிக்கும் ஆசிரியர் பெருமக்கள், விரிவுரையாளர்களாக உள்ளவர்கள், பல்வேறு அறிஞர்கள் தொடர்ந்து அந்த பணிபுரிகிறார்கள் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளும். ராம் பிரசாந்த் வெங்கடகிருஷ்ணன் மற்றும் பாலசுந்தரம் எல்வி போன்றவர்கள் பழந்தமிழ் இலக்கியத்தில் மயக்கத்தில் பாங்கு, அவர் எவ்வாறு மயக்கத்தில் பழந்தமிழ் இயக்கத்தில் உள்ள ஒவ்வொரு சொற்றொடர்களும் எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறி உள்ளது, அவற்றில் மயக்கமாக சொற்றொடர்கள் எவ்வாறு பழந்தமிழ் இலக்கியத்தில் அவற்றின் மயக்கத்திலிருந்து எவ்வாறு மாறுகிறது என்பதனை குறித்தும், அதே போல நித்தீஷ் செந்தூர் என்பவர் செயற்கை நுண்ணறிவு மூலம் தமிழ் படைப்பாக்கம் என்ற அந்த பகுதியில் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களால் தமிழ் மொழியில் ஹாங்காவிற்கு மின்னணு ஆய்வறிக்கைகள் மற்றும் ஆய்வுக்கட்டுகளின் பங்களிப்பாக ஓதைநாயகி என்பவரும், அதே போல லட்சுமி வைரமணி நடராஜன் எல்வி என்பவர் இணையத்தில் தமிழ் மொழியின் வளர்ச்சி என்பதும் இந்த அவர்கள் பதிந்த இந்த மாநாட்டிற்கென பதிந்த ஆய்வுக் கட்டுரையாக சமர்ப்பித்துள்ளதை தங்களிடம் பங்கு கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கட்டுரை இந்த மாநாடு மற்றும் அதில் பங்கேற்கும் பல்வேறு அமைப்பு சார்ந்த அந்த விரிவாக்க பணிகள் மேலும் சிறக்க இந்த செயல்மன்ற பதிவராகி எமது பதிவும் இடம்பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்த மீண்டும் இந்த கைண்ட் ரிகார்ட்ஸ் என்ற அந்த பாடலை பகிர்ந்து கொண்டு இன்றைய பதிவினை நிறைவு செய்யலாம் என்று உள்ளோம். கைண்ட் ரிகார்ட்ஸ். Know into natural directions. Know how intuitive new dedications. Keep it emotional development. Keynote ideas naming dawn. Regards. Regular energy growth application relates doing systems. Ready engagement gathered attitude really direct serious. Rightly equipped graded adding responsibility sequentially. Raise early grades or rotational tube supplements. என கூறி இந்த அன்பான வணக்கத்துடன், இந்த அன்பான வணக்கத்தின் தலைப்புடன் ஸ்பீச் என்ற கலந்துரை பேச்சில் எங்களிடம் பயந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி அடைந்து இந்த பன்னாட்டு கனித்தமிழ் தகவல் தொழில்நுட்ப மாநாடு 2024 ஜூன் 14, 15, 16
டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் மாநாடு நன்கு நடைபெற எனது வாழ்த்தினையும் தெரிவித்து இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.